சிந்திப்பதும் பேசுவதும் மாறும்போது எந்த வாழ்க்கையும் மாறுது, எந்த தொழிலும் முன்னேற்றம் அடைகிறது. அதுதான் வெற்றியின் ரகசியமா இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சிந்தனையில் தான் செழிப்பு துவங்குகிறது. எப்பவுமே போறதுக்கு முன்னாடி போக வேண்டிய இடத்தை யோசிக்கணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். முதல் மேட்டர் என்ன தெரியுமா? போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. இது நீங்க யோசிக்கிறீங்களான்றது தான் முதல் கேள்வி. என் வருமானம் இவ்வளவு வரணும், என் வீட்டை நான் இப்படி கட்டணும், என் கடனை நான் அடைச்சி மேலே நான் வரணும், சில புதிய புதிய காரியங்களை நான் செய்யணும், ஒரு வருஷத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன், ஒரு 5 வருஷத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு போய் அடையும் போது இல்லை, போவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்? யோசிக்கணும். எல்லாம் சொல்லுங்க. போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ ஒரு சின்ன வேலை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு முதலாளி ஆகிறத பார்க்கணும். ஆமென். இப்போ பாருங்க, நான் ஒரு 5 பேர் தான் சபையில் இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 5 பேரையே பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் 1,00,000 பேர் அப்பமே பார்த்துட்டேன். ஆமென். இப்போ 1000 பேர் இருக்கிறாங்க, சீக்கிரமாக 1,00,000 பேர் இருப்பாங்க. எல்லா கூட்டத்திலையும் பாருங்க, மக்கள் திரளா வர்றாங்க. அப்போ நீங்க முதல்ல சிந்திக்கணும், யோசிக்கணும். நம்ம ஆளுகளுக்கு என்ன தெரியுமா? சிந்தனையிலே அது வராது. ஆமா, நமக்கு இருக்கிறதுக்கு வாடகையே கொடுக்க முடியல, தரித்திரம் புத்தி உள்ள இருக்கு, அப்புறம் தரித்திர பேச்சு வாயில இருக்கு. அப்புறம் வாழ்க்கை எப்படி முன்னேறும்? உங்க புத்தியும் பேச்சும் மாறுச்சுன்னா உங்க வாழ்க்கை முன்னேற ஆரம்பிச்சு. எல்லாம் சொல்லுங்க. சிந்திப்பதும் பேசுவதும் மாறும்போது எந்த வாழ்க்கையும் மாறுது, எந்த தொழிலும் முன்னேற்றம் அடைகிறது. அதுதான் வெற்றியின் ரகசியமா இருக்கு. அதனாலதான் கடவுள் சொல்லிட்டார் யோசுவா 1:8, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இது என்ன பண்ணு? இரவும் பகலும் தியானித்து கொண்டே இரு. அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீ செழிப்பையும் வெற்றியையும் அடைவாய். ஆங்கிலத்தில் வருது, then you will make your way prosper and then you will have good success. ஏன் இதெல்லாம் திருப்பி திருப்பி பேசுறேன் தெரியுமா? நீங்க எழும்புற வரைக்கும் நான் பேசுவேன், உங்க வாழ்க்கையில ஒரு அசைவு வர்ற வரைக்கும் நான் பேசுவேன். இங்க சில பிள்ளைகள் தரித்திரத்தை கிழித்து கொண்டு, கடனை கிழித்து கொண்டு வாழ்க்கையில மேல வர்ற வரைக்கும் I preach prosperity, I preach success. Amen.